வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சம்மில் சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள். 2x + 1 x - 2 டிவைட் பை x - 4 மைனஸ் 2x² - 5x + 2 டிவைட் பை x - 4. ஓகேங்களா? இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். ஈஸியாகவே நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத பாருங்கள். 2x + 1 x - 2. ஓகேங்களா? ஸோ 2x + 1 × x - 2. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன். இதே மாதிரி மெத்தடுக்கு மாற்ற போகிறேன். ஸோ மாற்றதுக்கு முன்னாடி கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேம்ன்றதுனால x - 4 காமனாக எழுதுகிறேன். 2x × x 2x², 2x × -2x -4x, 1 × x. ஸோ இது ரெண்டையும் முடிச்சுட்டேன். அடுத்து இந்த ஒன்றை வச்சு இங்கேயும் பண்ணுறேன். 1 × x x, 1 × -2 -2. இந்த மைனஸ் காமன் டு ஆல் த டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது -× +2x² -2x², -× -5x +5x, -× +2 -10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x²ல் 2x², 2x² கேன்சல். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, அது மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -4x + x + 5x, 4 + 1 இது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இது இந்த எக்ஸும் ப்ளஸ்ஸு. 5 + 1 6x, இது வந்து -4x, ஆட் பண்ணால் 2x. ஸோ இதுதான் எக்ஸில் இருக்குது. இப்போ எக்ஸோட டேர்ம் எல்லாமே முடிஞ்சு. ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது, நம்பர். -2 -10 என்ன வரும், -12 டிவைடட் பை x - 4. ஓகேங்களா? இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த -10 எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. +2 தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு இந்த 2 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ 1 கிடையாது. ஓகேங்களா? ஸோ வெறும் 2 தான். -2. ஸோ -2 -2 -4. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வை வெளியில் எடுங்க, x - 2ன்னு வரும். அதாவது 2வை இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன், இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது x - 4. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் சம்மு ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு உரிய ஆன்சர். இதோட முடிச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இதுவே 2x - 4. ஆனால் இதில் வந்து 2வை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் இதுவும் முடித்தாலும் தப்பு இல்லை, இதுவும் கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ஸ்டெப்பு நம்மளால் பாருங்கள், ரெண்டுக்கும் காமனாக இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, இது 2 இருக்குது. ஸோ அதனால் 2வை வெளியே எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்லேருந்து 2 போச்சுன்னா எக்ஸு, 4ல் இருந்து 2 போச்சுன்னா 2. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 2 4. ஓகேங்களா? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மேலே கீழே கட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள். செகண்டில் 2 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் டிவிஷன் 4x டிவைட் பை x² - 1 மைனஸ் x + 1 டிவைட் பை x - 1. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னா, வாங்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பை மேலே 4x x² - 1 நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும். இது 1னா 1 ஸ்கொயர் இருக்கதான் நினச்சிக்கோங்க. a² - b². என்ன ஃபார்முலா, a + b × a - b. கரெக்டாக? ஸோ எக்ஸுன்றது a, bன்றது 1. ஸோ அப்போ a² - b²னா a + b × a - b. இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதிக்கேன். நெக்ஸ்ட்டு x + 1. ஸோ மைனஸ் காமன் தான், அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இங்கே x - 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மில் x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது. பட் இங்கே x + 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை மட்டும் இங்கே கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பு பண்ண போகிறேன். 4x, ஸோ காமனாக கொண்டு வர்றேன், x + 1 × x - 1. ஏன்னா ரெண்டுக்கும் காமனாக வந்துடும். இங்கே வந்து x + 1 வரப்போது எப்போ, இந்த x + 1 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணனேன்னா. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் x + 1 × x + 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே காமனாக வந்துடும். ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை கூட எழுதிடுறேன். ஸோ 4x டிவைடட் பை x + 1 × x - 1 மைனஸ் x + 1 × x + 1 டிவைடட் பை x - 1 × x + 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு தான். இந்த x + 1 இங்கே கிராஸாக x - 1 இந்த பக்கம், சாரி x - 1 இங்கே இருக்குது. அப்போ x + 1 இந்த பக்கம் கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன். மேலே கீழேயும் x + 1ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு x + 1 x - 1, x - 1 x + 1. a × bனாலும் b × aனாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டையுமே காமனாக எடுத்து எழுதிட்டேன். மேலே அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 4x மைனஸ் வந்து காமன். இதை எடுத்தேன் அப்படின்னா a + b × a + b, a + b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ a இதுக்கு இடத்துல எக்ஸும்
பி இருக்க இடத்துல 1 இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இதை எடுத்து எழுதலாம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த 4x இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்தேன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 2x மைனஸ் 1. ஓகேங்களா? இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன், அதனால் சைன் மாறி இருக்குது. ஸோ 4x வந்து 2x சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 அப்படியே எழுதியிருக்கேன். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஸ்டெப் ரிவர்ஸு மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இதுலேருந்து மைனஸை வெளியே எடுங்க. என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஒரு இடத்துல இருந்து மைனஸை வெளியே எடுத்தோம்னா அதோட சைன் எல்லாம் அப்படியே மாறும். ஓகேங்களா? மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ப்ராக்கெட்டை போட்டு மைனஸை வெளியே கொண்டு வந்துட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே எழுதின இந்த ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 1ன்றப்ப ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்டெப்பை கீழே எழுதுகிறேன். இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இந்த ஸ்கொயரை இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குது? இந்த மைனஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ் மேலே, எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் டிவிஷனுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இதை புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் 2-3 ஸ்டெப்பை கம்மி பண்ணி எழுதலாம். பார்க்க நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக கையில் கடற்கடன்னு வந்துடும். இன்னொன்று இந்த ஸ்டெப்பை கட் பண்ணி கூட நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி இந்த மைனஸ் போட்டு இதெல்லாம் எழுதியிருக்க மாட்டேன். டேரெக்டாக இங்கேருந்து இந்த ஸ்டெப் எழுதியிருப்பேன். ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக என்னால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு சம்மை எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் வரும். அதுக்கு தான் நம்ம பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க, சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும். ஸோ எழுத தான் எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. மைனஸ் எக்ஸு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ மைனஸ் காமன், இது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அந்த மாதிரி வரும். ஸோ மேலே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணியிருப்பேன். மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும். ஸோ இது கேன்சல் பண்ணது போக இந்த ஸ்டெப்பை மீதி எழுதிப்பேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நம்ம அடுத்த